26/11 தாக்குதல் சம்பவம் பற்றி இப்போ மறுபடியும் பேச வேண்டிய அவசியம் வந்திருக்கு. ஏன்னா மும்பை அட்டாக், அதாவது 26/11 அட்டாக்குக்கு மூளையா செயல்பட்ட தஹூர் ரானா அமெரிக்காவிலிருந்து இந்தியாவிற்கு நாடு கடத்தப்பட்டிருக்கார். அதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம விரிவாக பார்க்க இருக்கோம். அதாவது 26 நவம்பர் 2008 என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத ஒரு தடவை நம்ம ரீவைண்ட் பண்ணி பார்க்கலாம். நவம்பர் 26, 2008 பாகிஸ்தான் ஆதரவு லஷ்கர்-இ-தொய்பா பயங்கரவாதிகள் குழு மும்பையினுடைய 10 இடங்களில் தாக்குதல் நடத்தினாங்க. ஒட்டுமொத்த இந்தியாவையே கதி கலங்க வச்ச இந்த பயங்கரவாத தாக்குதல் கிட்டத்தட்ட சுமார் 60 மணி நேரம் நடத்தப்பட்டுச்சு. அதாவது நவம்பர் 26, 2008 அன்னைக்கு ஆரம்பிச்சு நவம்பர் 29, 2008 வரைக்கும் தொடர்ந்து இருந்துச்சு. இறுதியா 29 நவம்பர் அன்னைக்கு தேசிய பாதுகாப்பு படை தாஜ் ஹோட்டல்ல ஆபரேஷன் பிளாக் டொர்னாடோ மூலமா மீதம் இருக்கிற தீவிரவாதிகள் எல்லாத்தையும் அகற்றிட்டு தாக்குதலை முடிவுக்கு கொண்டு வந்தாங்க. இந்த தாக்குதலோட இறுதியில சுமார் 164 பேர் உயிரிழந்தாங்கன்னு 300க்கும் மேற்பட்டோர் காயம் அடைஞ்சிருந்ததாகவும் தகவல்களை சொல்லியிருந்தாங்க. 10 இடங்கள்ல எங்கெங்கெல்லாம் தாக்குதல் நடத்தியிருந்தாங்க அப்படின்னு நம்ம பார்க்கணும்னா, அது குலாபா லியோபோல்ட், கஃபே நரிமன் ஹவுஸ், சத்ரபதி சிவாஜி முனையம், தாஜ்மஹால் ஹோட்டல், ஓப்ராய் டிரைடன்ட் ஹோட்டல், விலேபார்லே, காமா ஹாஸ்பிட்டல், மெட்ரோ சினிமா, வாடிபண்டர், கிர்காம் சௌபாதி, இந்த மாதிரி இடங்கள்ல தான் தாக்குதல் நடந்திருந்துச்சு. இந்த தாக்குதலுக்கு அப்புறம் விசாரணை தீவிரப்படுத்தப்பட்ட நிலையில அங்கிருந்த மக்கள் எல்லாரும் கை காட்டின ஒரே தீவிரவாதி அஜ்மல் கசாப் அப்படிங்கிறவர். இவரை உயிரோட பிடிச்சிருந்தாங்க அந்த சமயத்துல. அதே மாதிரி உயிரோட பிடிபட்ட ஒரே தீவிரவாதியும் இவர் மட்டும்தான் அந்த சமயத்துல. அஜ்மல் கசாப் கிட்ட விசாரணை நடத்தப்பட்டதுல ஆரம்பத்துல குற்றத்தை ஒத்துக்காத கசாப் 20 ஜூலை 2009 அன்னைக்கு குற்றத்தை ஒத்துக்கிட்டார். 6 மே 2010 அன்னைக்கு அவருக்கு தூக்கு தண்டனையும் விதிக்கப்பட்டுச்சு. இந்த தீர்ப்பை எதிர்த்து அவர் உயர்நீதிமன்றத்துல மேல்முறையீடும் செஞ்சிருந்தாங்க. ஆனா 21 பிப்ரவரி 2011 அன்னைக்கு மும்பை உயர்நீதிமன்றம் அவரோட இந்த முறையீட்டை தள்ளுபடி செஞ்சு கசாப்பினுடைய மரண தண்டனையை உறுதி செஞ்சிருந்தாங்க. அதன்படி நவம்பர் 21, 2012 அன்னைக்கு கசாப்புக்கு மரண தண்டனையும் நிறைவேற்றியிருந்தாங்க. இந்த 26/11, அதாவது 26/11 தாக்குதல்னால இந்தியாவில் பல அரசியல் மாற்றங்கள் நிகழ்ந்தன. அப்ப உள்துறை அமைச்சராக இருந்த சிவராஜ் பாட்டீல் பதவி விலகினார். பல்வேறு பாலிவுட் பிரபலங்கள் இந்த நாளை துக்க நாளா அனுசரிக்கணும் அப்படின்னு வலியுறுத்தி இருந்தாங்க. இதுதான் மொத்தமாவே அந்த சமயத்துல நடந்திருந்த சம்பவங்கள். இப்ப இந்த தாக்குதல் சம்பவத்துல கிட்டத்தட்ட 16 வருஷத்துக்கு அப்புறமா ஒரு நீண்ட நெடிய சட்ட போராட்டத்துக்கு அப்புறம் மும்பை தாக்குதலுக்கு மூளையா செயல்பட்ட ராணா இந்தியாவிற்கு பலத்த பாதுகாப்போட அமெரிக்காவிலிருந்து நாடு கடத்தப்பட்டிருக்கார். யார் இந்த ராணா? பாகிஸ்தான்ல பிறந்து வளர்ந்து ராணுவத்துல மருத்துவரா ஒர்க் பண்ணிட்டு இருந்தவர். அதுக்கப்புறமா அமெரிக்காவில் தடை செய்யப்பட்ட தீவிரவாத குழு லஷ்கர்-இ-தொய்பாவிற்கு துணை புரிஞ்சதாகவும் அதே நேரம் இவர் மேல பல்வேறு குற்றச்சாட்டுகளும் இருந்துச்சு. தொடர்ந்து மும்பை தாக்குதல்ல அவருக்கு தொடர்பு இருக்கிறதா, இவர் மீது குற்றங்கள் சுமத்தப்பட்ட நிலையில அப்ப சரியான ஆதாரங்கள் இல்லாததுனாலையும் குற்றம் நிரூபிக்கப்படல. இந்த தீர்ப்பினால ஏமாற்றம் அடைந்த இந்திய அரசு தில்லியில இருக்கக்கூடிய நீதிமன்றத்துல ராணா மீது குற்றஞ்சாட்டி தேசிய புலனாய்வு முகமை வழக்கு தொடரும்னு அறிவிச்சிருந்தாங்க. ஜனவரி 17 இவருக்கு 14 ஆண்டுகள் சிறை தண்டனை அப்ப வழங்கப்பட்டுச்சு. அதற்கு அடுத்தபடியா இவரை இந்தியாவுக்கு நாடு கடத்தணும் அப்படிங்கிற கோரிக்கையும் இந்தியா தரப்புல முன்வைக்கப்பட்டுச்சு. தன்னை நாடு கடத்த வேண்டாம் அப்படின்னு அமெரிக்க நீதிமன்றத்துல ராணா பல முறை கோரிக்கை வச்சிருந்தார். ஆனாலும் குற்றம் நிரூபிக்கப்பட்டதுனால இவரோட கோரிக்கை அனைத்தையும் தள்ளுபடி செஞ்சு ஜனவரி 25, 2025 அன்னைக்கு அமெரிக்க நீதிமன்றம் இந்தியாவிற்கு ராணாவை நாடு கடத்த ஆணை பிறப்பிச்சாங்க. அதன்படிதான் இப்ப தொடர்ந்த பலத்த பாதுகாப்போட சிறப்பு விமானம் மூலமா ராணாவை இந்தியாவுக்கு கூட்டிட்டு வந்திருக்காங்க. ராணாவோட வழக்க மும்பையிலிருந்து டெல்லிக்கு மாற்றணும் அப்படிங்கிற உத்தரவை என்ஐஏ சமீபத்துல பெற்றிருந்துச்சு. அதன்படி இப்ப 18 நாட்கள் என்ஐஏ காவல்ல வச்சு விசாரிக்க டெல்லி சிறப்பு நீதிமன்றம் உத்தரவும் பிறப்பிச்சிருக்காங்க. ராணா மேல இருக்கிற விசாரணைகளை சீக்கிரமா முடிச்சு தக்க தண்டனையை வாங்கி தரணும் அப்படிங்கிறது தான் மும்பையை சேர்ந்த மக்களும் 26/11 அட்டாக்ல உயிரிழந்தவர்களுடைய குடும்பத்தினரும் ஆதங்கம் தெரிவிச்சிருக்காங்க. சரி, ராணாவை நாடு கடத்திட்டாங்க. ராணாவோட சதி திட்ட தீட்டிய இன்னொரு முக்கிய குற்றவாளி யாருன்னா அது டேவிட் ஹெட்லி. ஆனா ஹெட்லிய நாடு கடத்தல. நாடு கடத்த அமெரிக்கா மறுக்குது. ஏன்?
யார் இந்த டேவிட் ஹெட்லி? தாவூத் சைஸ் கிலானி அப்படிங்கிறதா இவரோட ஒரிஜினல் பேரு. அமெரிக்காவில் செட்டில் ஆனதுனால தன்னோட பேரை டேவிட் ஹெட்லி அப்படின்னு மாத்திக்கிட்டார். 1998ஆம் ஆண்டுல பாகிஸ்தான்ல இருந்து அமெரிக்காவிற்கு ஹெராயின் கடத்தியதற்காக அவருக்கு 2 ஆண்டுகள் சிறை தண்டனையும் விதிக்கப்பட்டிருந்துச்சு. அதுக்கப்புறமா விடுதலையான ஹெட்லி அமெரிக்க போதைப்பொருள் அமலாக்க நிர்வாகத்தோட இணைஞ்சு வேலையும் தொடங்கியிருந்தார். பாகிஸ்தான்ல ரகசிய கண்காணிப்பு நடவடிக்கைகளையும் இவர் மேற்கொண்டிருந்தார். 2002 மற்றும் 2005க்கு இடையில பாகிஸ்தான்ல குறைஞ்சது 5 லஷ்கர் பயிற்சி முகாம்கள்ல கலந்து கொண்ட அப்புறமா ஹெட்லி லஷ்கர் தளபதிகளுடைய அறிவுறுத்தின் பேர்ல இந்தியாவுக்கு கண்காணிப்பு நடத்த பயணம் செஞ்சிருந்தார். கடல் வழி மூலமா தான் வந்து அந்த 2008ல் மும்பையுடைய தாக்குதல்ல இவங்க ஈடுபட்டிருந்தாங்க அப்படிங்கிறது தான் அப்போதைய டைம்ல வெளியான ஒரு செய்தி. 2008ல் மும்பை தாக்குதலுக்காக இந்தியாவிலிருந்து தகவல்களையோ அந்த தாக்குதலுக்கான பிளானையோ எக்ஸிக்யூட் பண்ணதுல இந்த ஹெட்லிக்கு தான் அதிக பங்கு இருக்கு. அதே நேரத்தில் டென்மார்க்லயும் ஒரு தாக்குதல் நடத்துறதுக்காக இந்த ஹெட்லி திட்டம் தீட்டி இருந்திருக்காரு. அந்த டைம்ல 2009ல் அமெரிக்க அதிகாரிகளால இவர் கைது செய்யப்பட்டிருந்தார். அதுக்கப்புறமா பயங்கரவாத குற்றச்சாட்டுகள்ல குற்றத்தை ஒப்புக்கொண்டாரு ஹெட்லி. அதோட புலனாய்வாளர்களுக்கும் இவர் ஒத்துழைப்பு கொடுத்திருந்தார். லஷ்கர்-இ-தொய்பா நடவடிக்கைகளையும் பாகிஸ்தானோட பங்கு பத்தின முழு தகவல்களையும் கொடுத்திருந்தார். அதே நேரத்தில் குற்றத்தை எல்லாத்தையும் விரிவா சொல்றதுக்கு முன்னாடி அமெரிக்க காவல்துறை கிட்ட ஹெட்லி வச்ச கோரிக்கை தான் இப்ப அவர் இந்தியாவிற்கு நாடு கடத்த முடியாததுக்கான காரணம். அதாவது ஹெட்லி அப்ப அமெரிக்க காவல்துறை கிட்ட வச்சிருந்த ஒரு கோரிக்கை என்னன்னா, நான் எல்லா குற்றத்தையும் ஒத்துக்கிறேன், எங்களோட அடுத்த தாக்குதல் பத்திலாம் நான் சொல்லிடுறேன், ஆனா என்னை இந்தியாவுக்கு நாடு கடத்த கூடாது அப்படிங்கிறது தான் அந்த கோரிக்கை. இந்த கோரிக்கையை அமெரிக்கா ஒத்துக்கிட்டாங்க. கிட்டத்தட்ட அமெரிக்காவில் அவருடைய எல்லா குற்றச்சாட்டுகளையும் ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறமா சிறை தண்டனை வழங்கப்பட்டுச்சு. 35 ஆண்டுகளா சிறை தண்டனையை அனுபவிச்சுட்டு வராரு ஹெட்லி. ஹெட்லிய பலமுறை இந்தியாவுக்கு நாடு கடத்த கோரியும் அமெரிக்க அதிகாரிகள் ஒத்துழைப்பு கொடுக்கல. ஏன்னா அவங்க ஆல்ரெடி அவர் எல்லா குற்றத்தையும் ஒத்துக்கும் பொழுது எங்ககிட்ட இந்த மாதிரியான ஒரு ஒப்பந்தம் தான் போட்டிருந்தார், அதனால தான் நாங்கள் நாடு கடத்த மாட்டோம் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க. எந்த அமெரிக்கா பயங்கரவாதிகளோட நாங்கள் பேச்சுவார்த்தையை நடத்த மாட்டோம், பயங்கரவாதிகளுக்கு இடம் இல்லைன்னு சொல்றாங்களோ அதே அமெரிக்கா தான் இன்னைக்கு ஹெட்லியை நாடு கடத்த மறுக்குது. அமெரிக்காவோட இந்த நிலைப்பாடு அரசியல் ரீதியாகவோ அரசியல் அல்லாத ரீதியாகவோ எப்படி இருந்தாலும் மக்கள் மத்தியில் ஒரு அச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு முடிவாக தான் இருக்கு. இந்த முடிவை மறுபரிசீலனை செய்யணும் அப்படிங்கிறது தான் அனைவருடைய எதிர்பார்ப்பும். ராணாவை போல ஹெட்லியும் நாடு கடத்தப்படுவாரா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.